ஸோ 2 நாள் முன்னாடி பக்கெட் லிஸ்ட்டை போட்டு இப்போ தமிழ் அனிமே லிஸ்ட்டை போட வந்துட்டோம். ஸோ இந்த வாரத்தில் வந்த தமிழ் டப் அனிமே இனிமே வரப்போகிற தமிழ் டப் அனிமே என்னென்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம்பா. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா வழக்கம் போல சொல்கிறதா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன் தள்ளினீங்க அப்படின்னா ஹைப்னு பட்டன் கைஸ் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சொல்கிறது தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்போ நான் வடகேர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைட்டினி சென்பாய் தெரியும்ல. ஸோ மைட்டினி சென்பாய் சோனியில் நைட்டு 10 மணிக்கு போடுறான்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கிரென்சோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏகப்பட்ட சைட்ஸில் நீங்கள் வந்து டின்னி சென்பாய் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒருவேளை யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க, ஃபோனில் நெட் இல்லை, கிரென்சோவில் இல்லை, அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா சோனியில் நைட்டு 10 மணிக்கு டெய்லியும் மைட்டினி சென்பாய் அனிமே போடுறான். பட் வந்து இந்த அனிமே ஒன்று சண்டை சச்சரவு அப்புறமா அனிமேலாம் இல்லை, லைக் வந்து ரொமான்ஸ் டைப்பாக தான் இருக்குது. அதுவும் வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து டிவிலே கட் பண்ணுவானுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டிவியில் பார்க்கறது ஒரு ஏற்ற அனிமே தான் இந்த அனிமே. எனிவே இந்த அனிமே பற்றி ஓவராக பேச விரும்பல. மைட்டினி சென்பாய் சோனியில் நைட்டு 10 மணிக்கு டெய்லியும் போட்டுன்னு இருக்கான். நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொபோட்டிக் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே தமிழ் டப்பில் வரப்போது கிரென்சோலில். ஸ்டில் நிறைய பேர் வந்துருச்சு சொன்னானுங்க. பட் கிரென்சோலில் இப்போ வரையுமே வந்து அனிமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அனிமே வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ரோபோட்டிக் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே தமிழ் டப்பில் புதுசாக வரப்போகுதுப்பா. ஸோ ரோபோட்டிக்கு அப்படின்றதுனால மேபி இந்த அனிமே வந்து மெக்கா பக்கம் போகுமா அப்படின்னு தெரியல. ஸோ மேபி நீங்கள் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ஒரு நல்ல அனிமே பார்ப்போம் அப்படின்றத நானுமே நம்புகிறேன். ஸோ கச்சியா கூட்டா அப்புறம் கிளவர்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிளவர்ட்ஸ். ஐயோ கிளவர்ட்ஸை பற்றி என்ன சொல்கிறது. எனிவே ரோபோட்டிக் நோட்ஸ் அப்படின்ற அனிமே புதுசு தமிழ் டப்பில் வரப்போகுது. நான் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த அனிமே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு போய்ட்டு கிரென்சோலில் டைப் பண்ணி பாருங்க ரோபோட்டிக் நோட்ஸ் வந்துச்சா வரலையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இசகாய் ஃபேன்ஸும் நற்செய்தி. ஏன்னா வந்து டீமான் லாட் ரீட்ரை அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே தமிழ் டப்பில் வந்திருக்குப்பா. இந்த அனிமே 2019 தான் வந்திருக்கு. ஆனால் கிரென்சோல் தமிழ் டப்பில் வந்து புதுசாக வந்திருக்காமா. ஸோ இந்த அனிமே நல்ல அனிமேவா நல்லா இருக்காது அனிமே எனக்கு தெரியல. ஏன்னா இசகாய் டைப்பு. ஸோ யாராச்சும் வந்து இசகாயோட ஃபேன்ஸ் பேஸ்னால் இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கும். பிகாஸ் போன வீடியோலேயே வந்து இசகாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து இசகாய் டைப்ல வந்து இன்னொரு அனிமே தமிழ் டப்லேயே வந்துருக்கு. ஸோ பாருங்க த டீமான் லாட் ரீட்ரை அப்படின்ற அனிமே பார்த்துட்டு தமிழ் டப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அனிமே எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொட்டி தீர்க்குங்க. ஓகேவா? ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த வீடியோ த டீமான் லாட் ரீட்ரை அப்படின்ற அனிமே தமிழ் டப்ல இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல அப்படின்னு தெரியல, நரசிம்மா அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. பட் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்தியன் அனிமேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். ஸோ நம்ம கார்ட்டூன் அனிமேனா பற்றி பேசுகிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் உருவாக்குன அனிமேஷன் பற்றி பேசுவோமே அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து அனிமேஷன் படம் இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய அனிமேஷன் படம் அதிகமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்ற மாதிரி வந்து பெருமை அடைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்தியாவில் மேக் பண்ண ஒரு அனிமேஷன் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து தெரியும்ல. ஸோ நம்ம சிவன் நரசிம்ம இது மாதிரி காடெல்லாம் பார்க்குறோம் தெரியுமா. ஸோ இது மாதிரி காடெல்லாம் வச்சு ஒரு அனிமேஷன் படம் பார்க்கணும் அப்படி ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் ட்ரை பண்ணுங்க. பட் இந்த படம் கிரென்சோலில் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருந்தா பாருங்க, இல்லைன்னா எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்க. ஓகேவா? ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த அப்டேட்டில் நரசிம்மா அப்படின்றவோட புது படம் ஒன்று வந்திருக்கு. அதுவும் தமிழ் டப்பில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஸோ இது மாதிரி இசகாய் டைப்பு டாய்னா பார்க்குறத விட்டுட்டு இது மாதிரி நல்ல அனிமேனா பாருங்க. பிகாஸ் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஒரு நல்ல அனிமே தான். ஸோ சண்டை வருமா ரத்தம் தெரிக்குமா அதெல்லாம் கிடைக்காதீங்க. பட் பார்க்கும்போது முகத்தில் சிரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஸோ யாராச்சும் டிப்ரெஷனில் உட்காந்துருக்கீங்க, வாழ்க்கையே சோகமாக போகுது ப்ரோ அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த அனிமே ட்ரை பண்ணுங்க. அதுவும் தமிழ் டப்பில் வரப்போகுது சீசன் 3. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட சீசன் 1 சீசன் 2 ஸோ ரெண்டுமே தமிழ் டப்பில் அவைலபிளாகவும் இருக்கு. ஸோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துட்டு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 சீசன் 2 எப்படி இருந்துச்சு அப்புறம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் வந்து அந்த அனிமே நல்ல அனிமே தான். பட் தமிழ் டப்பில் அவ்வளோ பெரிய ஃபேமஸான அனிமேனா ஆகலை ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி பொறுத்த வரையுமே. பட் ஜப்பான் பார்க்கனா வந்து ஒரு ஃபேமஸான அனிமே தான். பட் நல்ல அனிமே தானே தமிழ் டப்பில் இருக்கு. பார்த்துட்டு வாங்க. யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க, நல்ல அனிமே. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் த அப்டேட்ல ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 குடிசேரி தமிழ் டப்பில் வரப்போகுது. அதுவும் அக்டோபர் மாதம் எண்டில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டோஜிமா வாண்ட்ஸ் டு பி கமல் லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு புது அனிமே வரப்போகுதுப்பா. இந்த அனிமே அதுவும் தமிழ் டப்பில் வரப்போகுது. அதான் வந்து அதுக்கு மேலே ஒரு நல்ல விஷயமே. ஸோ இந்த அனிமோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது இந்த அனிமே கன்ஃபார்மாக வந்து சண்டை சத்ரு அனிமே தான் இருக்க போகுது. அதனால சூப்பரான அனிமே அப்படின்றத நம்புவோம். ஸோ என்னை பொறுத்தவரை இசகாய் டைப் ரொமான்ஸ் டைப் இல்லை. ஸோ அது வரையுமே ஒரு நல்ல விஷயம் தான். பட் எனிவே இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது சண்டை மாதிரி அனிமேலாம் தெரியுது. மேபி சோனியில் வரும்னு நினைக்கிறேன் இந்த அனிமே. ஸோ தமிழ் டப்பில் நானுமே வெயிட் பண்ணுறேன் இந்த அனிமே எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு. தமிழ் டப்பில் சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்புவோம். ஸோ கிளவர்ஸ் மாதிரி கொடுக்காம ஒரு நல்ல ஸ்டுடியோ கிட்ட கையில் கொடுத்துட்டு பண்ண சொன்னாவே சூப்பராக பண்ணி கொடுத்துருவானுங்க இந்த அனிமே தமிழில். ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் எப்போ தான் இந்த அனிமே தமிழ் டப்பில் வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இசகாய் ஃபேன்ஸுகளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து சாதாரண அனிமே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய கொடுமை. த ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசாசியன் ஆஃப் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே இருக்கு. இந்த அனிமே ஒரு இசகாய் டைப்ல இருக்கிற ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமே அக்டோபர் லைனப்ல தமிழ்ல வரப்போகுது அப்படின்றத சொல்றானுங்கப்பா. ஸோ இந்த விஷயம் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இசகாய் டைப்பா இருக்கிறது தான் வந்து ஒரு விருப்பா இருக்குது. எதுக்கு ப்ரோ இசகாய் டைப் பிடிக்க மாட்டேது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கிரன்ச்சோல இருக்கிற முக்காவாசி அனிமே இசகாய் டைப் தான். ஸோ அதனாலேயே காண்டா இருக்குது. அது மட்டும் இசகாய் டைப் தான் இவங்க வந்து ஐ திங்க் ஒரு லைனை படுத்துன்னு வராங்கன்னா அதுல ஒரு அனிமே 2 அனிமே தான் சண்டை அனிமே இருக்கு. மிச்சது எல்லாமே இசகாய் டைப் தான். ஸோ அது மட்டும் இல்லாம சில விஷயங்களே காண்டா இருக்கடா. ஸோ ஸ்டில் எனிவே இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போதாமா. ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் அந்த அனிமே நான் பார்க்க போறோம் ப்ரோ, இந்த அனிமே நான் பார்த்தே தீரணும் ப்ரோ அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த அனிமே தமிழ் டப்ல இருக்கு. பட் இசகாய் டைப்ல வர ஒரு அனிமே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கெட் லிஸ்ட்ல லெட்ஸ் ப்ளே அப்படி ஒரு அனிமே சொல்றோம் தெரியுமா, அந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போதாமா. இந்த அனிமே வந்து ஏற்கனவே ரொமான்ஸ் டைப் அனிமே. ஸோ இந்த அனிமே தமிழ் டப்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா கரன்ச்சுரல் ரொமான்ஸ் டைப் எல்லாம் வந்து எடுத்து பண்றது ஒரு கூச்சமே நினைக்கிறேன். நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ எனிவே இந்த லெட்ஸ் ப்ளே அப்படின்ற அனிமே வந்து அக்டோபர் மாசம் லைனப்ல தமிழ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றானுங்கப்பா. ஸோ இது ஒரு ரொமான்ஸ் டைப்பா இருக்கிறதுனால மேபி இசகாய் ஃபேன்ஸ்களுக்கும் இது பிடிக்கும். ஸோ வந்து அடிச்சிக்கிறது புச்சிக்கிறது தெரிகிறது அதெல்லாம் பார்க்குற ஷோனி சீனியர் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து அக்டோபர் மாசம் லைனப் ஏடாகூடமாக தான் இருக்கு தமிழ் டப்ல. ஆனால் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல பார்க்க போனா சூப்பரா இருக்கும். ஏன்னா மையூர் அகாடமியா வருது, ஒன் பஞ்ச் மேனா வருது. ஸோ வந்து ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்ல பக்காவா இருக்கு. பட் தமிழ் டப் லைனப் தான் கொஞ்சம் ஏடாகூடமா இருக்குது. எனிவே இந்த லெட்ஸ் ப்ளே அப்படின்ற ரொமான்ஸ் அனிமே தமிழ் டப்ல வரப்போதாமா. ரெடியா இருந்துவோம் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மாசம் லைனப்ல மெக்கானிக்கல் மேரி அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே எடுத்துன்னு வரானுங்க தமிழ் டப்ல. பட் இந்த அனிமேவும் ரொமான்டிக் டைப்ல இருக்கிற அனிமே. எவ்வளோ அனிமே இருக்குது. இன்னும் வந்து இந்த ப்ளீச் தமிழ் டப்லேயே பண்ணல. இன்னும் அதெல்லாம் தமிழ்ல பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா உன ரொமான்ஸ் இசகாய் போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆனா சும்மா சொல்றாரு அதுக்கு மட்டும் லைக் எல்லாம் பிச்சுன்னு போதுறது. அப்போதைக்கு டேரிஸ்லாம் பாக்குறேன். அப்போதைக்கு டேரிஸ் அப்புறம் இந்த மை ட்ரெஸ் டாரிங்லாம் பாக்குறேன். அதுக்கு மட்டும் அவ்வளோ லைக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். இவனுக்கு வந்து ரொமான்டிக் இசகாய் தான் பாக்குறானுங்க. அதே தமிழ்ல போனா நினைச்சதெல்லாம் தெரியல. அதான் தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே இந்த மேரி அப்படின்ற அனிமே தமிழ் டப்ல வரப்போதாமா அக்டோபர் மாசம் லைனப்ல. ஸோ அகைன் இந்த அனிமே வந்து ஒரு ரொமான்டிக் டைப்ல ஒரு அனிமே தான். ஸோ வழக்கம் போல சொல்றது தான் அக்டோபர் மாசம் இந்த அனிமே வந்துடும். ஸோ பார்த்துட்டு தமிழ் டப்ல எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னா கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கச்சியா கூட்டாட கோர் 2. ஸோ வந்து கச்சியா கூட்டம் வந்து அக்டோபர் மாசம் லைனப்ல நம்ம கூட சேர்ந்து பயணிக்க போறாரு. ஸோ இந்த அனிமே ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஹா ஓஹோ அப்படின்னா சொன்னானுங்க. இப்போ எங்க போச்சுனே தெரியல. அந்த அனிமே அமைதியா இருக்குது. மேபி ஒரு சீசன் 2 சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அனிமே ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத நானுமே நம்புறேன். இந்த அனிமேக்கு நானும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சிருந்தேன். ஆனால் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் அதிகமாக பிடிச்சிருச்சுன்னா அந்த விஷயம் எனக்கு பிடிக்காம போயிடுது. ஏன்னே தெரிய மாட்டேது. இந்த நருட்டோவும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஜூஜுட்சு கைசனும் சரி, சோலோ லெவலிங்கும் சரி, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த விஷயம் எனக்கு பிடிக்காம போயிடுது. அது ஏன்னே தெரியல. அது அனிமேவா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ எனிவே கச்சியா கூட்டம் அதே மாதிரி தான். ஸ்டில் இது கச்சியா கூட்டாமால கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம்லாம் இருக்கு. வேணா வந்து இந்த அனிமே பிளாக் கலர் பண்ணா எடுத்துட்டு போறேன் அப்படின்னா சொல்லி வச்சிருந்தானுங்க. ஸோ எனிவே மக்கள் இந்த அனியை பத்தி ஓவரா பேச விரும்பல. கச்சியா கூட்டாவோட கோர் 2 தமிழ் டப்ல நம்மளோட சேர்ந்து டிராவல் ஆக போறோம் அக்டோபர் மாசத்துல இருந்து. ஸோ பார்ப்போம் கச்சியா கூட்டா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்றானா, ஏதாவது வந்து இன்டர்நெட் பிரேக் எல்லாம் பண்றானா அப்படின்ற விஷயம் எல்லாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடைசி அனிமேவா வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர்டு அப்படின்ற மாதிரி அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது. கொடுமை என்னன்னா இந்த அனிமே இசகாய் டைப். சத்தியமா சொல்றேன் எவனுக்கெல்லாம் அக்டோபர் மாசம் லைனப் தமிழ்ல சூப்பரா இருக்கான்னு தெரியல. எனக்கு பொறுத்த வரையும் லைனப் கேவலமா இருக்குது. ஒரே இசகாய் ரொமான்ஸ் தான் இருக்கு. ஏதாவது ஒரு சண்டை ஃபைட் தான் வரும் அப்படின்ற மாதிரி சண்டை அனிமே தான் வரும் அப்படின்றத நானுமே நம்புறேன். ஆனா வர அனிமே ட்ரெண்டும் ஆகாது. போங்களா என்னடா சொல்றது நானு. ஸோ எனிவே கைஸ் இந்த பாஸ் அப்பியர்டு அப்படி சொல்ற அனிமே இருக்கு தெரியுமா. இந்த அனிமே வந்து ஃபேண்டசி இசகாய் டைப்ல ஒரு அனிமே தான். அக்டோபர் மாசம் தமிழ்ல வரப்போகுது. யாராச்சும் பார்க்கலாம் பாருங்க. அக்டோபர் மாசம் தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்குது. ஸோ இப்போ சொன்ன அனிமேல ஒரு அனிமே தவிர மிச்சம் எல்லாருமே வந்து அக்டோபர் மாசம் தான் வரப்போறா. கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு. ஸோ எப்படியும் நாளைக்கு வீக்லி அப்டேட் பார்த்துருவோம். ஸோ ஸ்டில் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ கைஸ் ருக்கோ இன்னும் 2 அப்டேட் இருக்கு. அந்த அப்டேட் கேட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஷூட் அப்படின்ற ஒரு அனிமே இருக்குப்பா. இந்த அனிமே தமிழ் டப்ல இப்போ வந்திருக்கு. ஸோ தெலுங்குமே இருக்கு. ஸோ தெலுங்கு பாப்பீங்களா தெரியல. பட் தமிழ் டப் இருக்குடா. ஸோ தமிழ் டப் இருக்கு. யாராச்சும் வேணும் பார்த்துட்டு வாங்க. ஸோ ப்ரொடியூசருமே வந்து கிரன்ச்சோல் தான். ஸோ கிரன்ச்சோலா இருக்கிறதுனால வந்து யாராச்சும் கிரன்ச்சோல ப்ரீமியம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிரன்ச்சோலே பார்த்துக்கலாம். இந்த அனிமே தமிழ் டப்ல இருக்கு. ஒரு மாதிரி ஃபுட்பால் அனிமே மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குன்னு யாரும் ப்ளூலா அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் போய் பார்க்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் ஓகேவா? கோஸ்ட் இன் தி ஷெல் அப்படின்ற மாதிரி ஒரு புது படம் தமிழ் டப்ல வந்திருக்கு கிரன்ச்சோல்ல. ஸோ உண்மையா சொல்ல போனா இந்த அனிமே நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒத்தனா படம்னே சொல்லுவேன். ஸோ கண்ணுங்களா நான் இதுவரை பார்த்து அனிமையோ பாருங்கடா, பார்த்து கமெண்ட் பண்ணுங்கடா, நல்லா இருந்தா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த
இந்த அனிமே எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு படம் தான், பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம கிரன்ச்சோல் தமிழ் அனிமே கம்யூனிட்டியை பொறுத்த வரையுமே வந்து எபிசோட் சீசன் வந்து தமிழ்ல பண்றானுங்க. பட் வந்து மூவிஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டானுங்க. எக்ஸ்பெக்ட் கார்ட்டூன் இருக்கு. ஏன்னா வந்து கார்ட்டூன் வந்து ஏகப்பட்ட ஒன் பீஸ் படத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ வந்து நம்ம அவனுங்களை வந்து குறை சொல்ல முடியாது. என்னதான் சீசன் 1 இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாலுமே அவனும் படம் ரிலீஸ் பண்ணாங்க. நருட்டோ வந்து இன்னைக்கு மலராக்கிட்டே வந்துட்டானுங்க. மலராக்கிட்ட வந்துமே வந்து ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கானுங்க. ஐ திங்க் சோனியே. ஸோ இது மாதிரி இடம் கூட நல்லா சோனியா செய்யறாங்க. ஸோ எனிவே கைஸே, கோஸ்ட் இன் தி ஷெல் அப்படின்ற மாதிரி நியூ படம் தமிழ் டப்ல வந்திருக்கு. பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஒத்தனை படம் எல்லாரும் பாருங்க, ஓகேவா? ஸோ இதுதான் அனிமே லிஸ்ட். இனிமே வரப்போற ஏற்கனவே வந்து தமிழ் அனிமே லிஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸோ மேபி வேற ஏதாச்சும் நியூவா வருது அப்படின்னா வீக்லி அப்டேட்ஸ்ல போடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2 monthsக்கு ஒரு தடவை மட்டும் தான் நம்மளால வந்து தமிழ் அனிமே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டே போட முடியும், பிகாஸ் ஆஃப் கிரன்ச்சோல். ஸோ எனிவே கைஸ், தமிழ் அனிமே லிஸ்ட்டை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 அனிமே சொல்றேன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு அனிமே பாருங்க. அனிமே எல்லாம் ஒத்ததான் இருக்கு. என்ன ஓவரா வந்து ரொமான்ஸ் டைப் டைப்பா இருக்குது. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க, ஓகேவா? சொல்றதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடக்கர்ஸ் கடை சத்தலாமா? எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி, நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி இந்த புண்டைக்கு தான்